ஆனா கொஞ்சம் கனரகமா ரக்கடா முரட்டுத்தனமா அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்தனே, நீங்க யாரு, என்ன பண்றீங்க, பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறேன். அவரோட பிரதர் காந்தன் சாரோட ட்ரூப்ல தான் இருந்தேன் நான். மௌலி சாரோட டைரக்ட் ட்ரூப்ல இல்ல. ஆனா அவரோட டைரக்டா பண்ணது தூர்தர்ஷன்ல ஒரு நாடகம் பண்ணிருக்கேன். அதுல ஆனா கூட நடிச்சது வைஜி சார். ஆமா. பொருளாதார தாக்கத்துக்காக அதை பண்ணல. சோ அந்த ஏவம் அப்படிங்கிற அந்த ஒரு வந்து அந்த கலை அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கிறதுனால ப்ராபகேண்டே பண்றது. என்னோட பாக்குறேன் நம்ம பிள்ளை அங்க நிக்குது, ரூபாக்கு முன்னாடி ரூபாவோட உயரமான ஒரு டயர், அதுக்கு மேல ஒரு வண்டி, அப்படி ஒரு வண்டியோட உயிர்மை அவங்கள கூப்பிட்டு அதை கேட்ட போது we started working together. அப்ப நிறைய டெலிபரேட் பண்ணோம். என்ன கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல கூட்டிட்டு போன டிராமாவே உங்க அப்பா வந்து கோவை சர்லா லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு எங்க அம்மா வந்து விளையாட்டா சொல்லுவாங்க. எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் ஒருத்தர் நம்பி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதை நான் மனப்பூர்வமா முழுசா பண்ணணும். முழுசா பண்ணும்போது அதுல போகும்போது டிரைவர் பக்கத்துல உட்காந்து வண்டி ஓட்டுவோம் நாங்கெல்லாம். அவர் ஓட்டுறாரு, அவருக்கு கியர் போறப்ப இந்த வண்டி நிறைய அந்த இடத்துல எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல மாட்டேன், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது. இல்ல தொடர்ந்து இருக்கட்டும். கலைவாணி அருள், உங்களுக்கு சொல்லுங்கம்மா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ரொம்ப அந்த குரூப்போட இன்டர்வியூ சீக்கிரம் வரப்போகுது. பட் இதெல்லாம் நீங்க பார்த்து அடிக்கடி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறந்துடாதீங்க.